என் தங்கப்பிள்ளையே, இந்த வராகி என் மடியில் இருக்கின்ற குங்குமத்தை தொட்டுதானே இப்பொழுது நீ உள்ளே வந்திருக்கின்றாய். என் பிள்ளையே, இன்று இரவுக்குள் பேரதிசயம் ஒன்றை உன் அம்மா நான் நடத்தி காட்டப் போகின்றேன். அவசரப்பட்டு என் பிள்ளை அலட்சியம் செய்துவிடக்கூடாது. என் தங்கமே, குங்குமத்தை தொடுகிறாய் என்றாலே உன் வாழ்க்கையில் மங்கள நிகழ்வு ஒன்று நிச்சயமாக நடக்கும். என் பிள்ளையே, உன்னை சுற்றி ஏதேனும் ஒரு நல்ல விஷயம் அரங்கேறும். இத்தனை நாட்களும் நீ எதிர்பார்த்து நின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கும். அதிர்ஷ்டம் என்பது எப்பொழுதாவது உன்னை தேடி வந்துவிடும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கின்றதல்லவா? அந்த நம்பிக்கைதான் இன்று உன் வாழ்க்கையாகி இந்த வராகி என் மூலமாக உனக்கு கிடைக்கப் போகின்றது. நான் உன் வாழ்க்கையில் இருப்பதையும் நீ உணரப் போகின்ற நேரத்தில்தான் என்னை சந்தித்து என் குங்குமத்தை தொட்டிருக்கின்றாய். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் நடக்கும் என்பதை நான் என்றோ உனக்கு உறுதியாக தெரிவித்து விட்டேன். பல மாற்றங்களை சந்தித்துதான் இன்று இந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை மறந்து விடாதே. நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, எல்லாமே இந்த தாயானவள் என்னுடைய விளையாட்டுதான் என்பதனை நீ புரிந்து கொண்டு இனிமேல் நடக்கவிருப்பதும் இந்த அம்மாவால் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ நன்றாக உணர்ந்தால் போதும். எப்பொழுதுமே இந்த சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மாறும் என்ற நம்பிக்கையோடு தானே நீ அடுத்ததை நோக்கி பயணம் செய்கின்றாய். உனக்கு தெய்வத்தினுடைய ஒத்துழைப்பு என்றென்றும் இருந்து கொண்டிருக்கின்றது. நீ எங்கேனும் வாழ்க்கையில் துவண்டு போய் நிற்கின்ற நிலை வந்தால் உனக்கு இந்த வராகி அம்மா துணை இருக்கிறேன் என்பதனை மறந்து விடாதே. நான் எப்பொழுதுமே உன்னை கஷ்டத்தில் தவிக்க விடக்கூடாது என்று எண்ணுபவள், உன் கண்களிலிருந்து கண்ணீரை காண விரும்பாதவள், என் பிள்ளையின் சந்தோஷத்தை மட்டுமே பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுபவள். அப்பேற்பட்ட இந்த தாயானவள் என்னை, என் குழந்தை, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில பிரச்சனைகளினால் என் மீது நீ வருத்தமடைந்து விடுகின்றாய். ஆனால் நீ என் மீது வருத்தமடைந்தாலும் இந்த தாயானவளுக்கு உன் மீது என்றுமே வருத்தம் கிடையாது. என் பிள்ளையே, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ கருத்தில் கொண்டு அம்மா நமக்கு நல்லது நடத்தி கொடுப்பாள், அவள் என்றுமே நம் தாயாக இருப்பவள் என்பதனை மட்டும் நீ நினைவில் வைத்து கொண்டால் போதும். நான் நடத்தி கொடுப்பதை தடுப்பதற்கு ஏதேனும் தீய சக்திகள் உன்னை சுற்றி இருக்கிறது என்பது போல ஒரு எண்ணம் உனக்கு தோன்றுகிறது என்றால், என் பிள்ளை, உன்னுடைய மனது அம்மா எனக்கு சரியில்லை, இன்று ஏதோ என் இல்லத்தில் நடப்பதாக எனக்கு தோன்றுகிறது என்பது போல ஒரு எண்ணம் உனக்குள் வந்துவிட்டது என்றால், என் தங்கமே, நான் சொல்வது போல உன்னுடைய இல்லம் முழுக்க மஞ்சளும் கல் உப்பும் கலந்த நீரை நீ தொளித்து விடு. எல்லா இடங்களும் தெளித்து விட்டாலே உன் மனதிற்குள் நல்லதொரு அமைதி பிறந்து விடும். இதுவெல்லாம் உன் மனதை அமைதிப்படுத்துவதற்காக அம்மா சொல்கின்றேன். குங்குமத்தை தொட்டு வந்ததே இன்று உனக்கு நல்லதுதான். இனிமேல் எந்த தீய சக்தியும் உன் அருகில் வராது. இருந்தாலும் அதையும் தாண்டி உன் மனதிற்குள் ஏதேனும் உனக்கு கஷ்டங்கள் வருவதாக தோன்றினால் அம்மா சொல்வது போல செய்து உன்னுடைய மனதை நீ திருப்திப்படுத்தி கொள்ள வேண்டும். என் தங்கமே, எல்லா நேரத்திலுமே உனக்கு வாழ்க்கையில் நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம். நீ படுகின்ற கஷ்டத்தை பார்த்து அவர்கள் சந்தோஷப்படலாம். ஆனால் எல்லாமே மாறப்போகின்ற நேரமல்லவா இது? இது வராகி உன் வாழ்க்கையில் இருக்கின்ற நேரமல்லவா? எத்தனை தெய்வங்கள் உன்னோடு உடன் இருந்தாலும் இந்த தாயானவள் நான் வந்து விட்டேன் என்றால் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற பயத்தை தான் முதலில் நீ விட்டொழிக்க வேண்டும். பயம்தான் உன்னுடைய முதல் எதிரி.
இன்று இரவு பேரதிர்ஷ்டம் உன்னை வந்து சேர வேண்டும் என்றால் முதலில் இன்று இரவோடு உனக்குள் இருக்கின்ற பயத்தினை தூக்கி எறிந்துவிடு. என் பிள்ளையே, நாளை சங்கடகர சதுர்த்தி, நாளை மறுநாள் பஞ்சமி. இந்த 2 நாட்களிலும் உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற அற்புதத்தை கண்டு நீ மனமகிழ்ச்சி அடையப் போகின்றாய். என் பிள்ளையே, தெய்வத்திற்கு உகந்த நேரம், உகந்த நாள் உன் வாழ்க்கையில் வரும் பொழுது மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் தானாகவே உன்னை விட்டு விலகி ஓடும். தானாகவே மனம் முழுக்க இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும். தெய்வத்தினுடைய அருளை நீ முழுமையாக பெற்றுவிட்டதை உணர்ந்து கொள்வாய். யாராலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நடந்தே தீரும். என் தங்கமே, அதிர்ஷ்டத்தை உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்றால் என் பிள்ளை, நீ முதலில் தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். நம்பிக்கையோடு அம்மா சொல்கின்ற இந்த வாக்கினை கேட்கின்ற நேரத்தில் உன்னுடைய பூஜை அறைக்கு சென்று என் பிள்ளை, குங்குமத்தை நீ தொட்டு உன் நெற்றியில் வைத்துக்கொள். அம்மா, நான் இதை கேட்கும் பொழுது குளிக்கவில்லையே, நான் சுத்தமாக இல்லையே என்றெல்லாம் நீ எண்ண வேண்டாம். தீட்டு நேரமாக இருந்தால் மட்டும் இதை செய்ய வேண்டாம். நிச்சயமாக மற்ற நேரம் என் பிள்ளை, நீ உடனே உன் பூஜை அறைக்கு சென்று சிறிதளவு குங்குமத்தை எடுத்து உன் நெற்றியில் வைத்து கொண்டு இந்த வராகி உனக்குள் இறங்கி செய்ய போகின்ற அற்புதத்தை கண்டு விடுவாய். என் தங்கமே, இதுவெல்லாம் எத்தனை பேர் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது? நிச்சயமாக இல்லை. இது உன் வாழ்க்கையில் மட்டும்தான் நடக்கப் போகின்றது. உனக்கான அற்புதத்தை மட்டும்தான் நான் செய்து காட்டிக் கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று நான் சொன்னது போல இந்த விஷயங்களை எல்லாம் நீ செய்துவிட்டு நாளைய விடியலையும் நாளை மறுநாளையும் என் பிள்ளை சந்தோஷமாக நீ எதிர்கொள்ள வேண்டும். தெய்வம் உள்ளே வந்துவிட்டது என்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிட வேண்டும். உன் இல்லம் முழுக்க தெய்வ சக்தி நிரம்பி வழிய வேண்டும். கஷ்டங்களும் துன்பங்களும் என்றால் என்னவென்று நீ கேட்கின்ற நிலைக்கு உன் வாழ்க்கையை நான் மாற்றி கொடுத்து விடுவேன். என் பிள்ளையை ஆட்டி படைக்கின்ற பண கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி உன்னுடைய இல்லத்தில் லக்ஷ்மி தேவியானவள் தாண்டவமாடுவாள். அவள் உன் இல்லத்தை கடனில் இருந்தும் பிரச்சனைகளில் இருந்தும் மீட்டெடுத்து செல்வ வளத்தை அதிகமாக உன் இல்லத்திற்குள் கொண்டு வந்து சேர்த்து விடுவாள். என் பிள்ளையே, எல்லாமே நீ செய்கின்ற உன்னுடைய செயல்களை பொறுத்தது. நம்பிக்கையோடு செய்தால் நல்லது நடந்தே தீரும். உன் மனது எங்கே நம்பிக்கையை கைவிடுகின்றதோ அந்த நேரம் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாமே உன்னை விட்டு சென்றுவிடும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இன்றைய பொழுது உனக்கு நடந்த விஷயங்கள் எதை செய்திருந்தாலும் பரவாயில்லை. சந்தோஷமானதாக இருந்தாலும் உனக்கு ஏதேனும் வேதனையை கொடுத்திருந்தாலும் பரவாயில்லை. அதை நீ மறந்துவிடு. இப்பொழுது இந்த நொடி இருக்கின்ற இந்த நல்ல நொடி உன் வாழ்க்கையில் உனக்கு தரப்போகின்ற நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் சிந்தித்து கொண்டிரு. சந்தோஷமான விஷயங்கள் நடந்திருந்தால் அந்த சந்தோஷத்தோடு தொடர்ந்து கொண்டிரு. மனது வேதனைப்படுகின்ற அளவில் ஏதேனும் நடந்திருந்தால் அதை மறந்துவிட்டு இனி சந்தோஷம் வரும் என்ற நம்பிக்கையோடு நீ தொடர்ந்து கொண்டிரு. என் பிள்ளையே, நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான். யாருடைய வார்த்தைகளும் உன் மனதை ஒரு நாளும் புண்படுத்தி விடுகிறது என்றால் அவர்களுக்கு அதற்கான தண்டனை கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. மற்றவர்களின் வார்த்தைகளுக்கெல்லாம் மதிமயங்கி நீ செய்ய நினைக்கின்ற நல்ல செயல்களை இடையில் நிறுத்தி விடாதே. இன்று யார் என்ன பேசினாலும் சரி, யாருடைய வார்த்தைகள் உன்னை காயப்படுத்தி இருந்தாலும் சரி, இது அவர்களுக்குத்தான் திரும்ப செல்லப் போகின்றது என்பதனை புரிந்து கொண்டு உனக்கான வெற்றியை வராகி தரப்போகின்றாள் என்பதனை மட்டும் உறுதி செய்து கொண்டு பேரதிர்ஷ்டத்தை நோக்கி என் பிள்ளை பயணித்து கொண்டிரு. அம்மா உடனிருந்து அதனை உனக்கு பெற்று கொடுக்கின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை நான் உறுதி செய்து தருகின்றேன்.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.